அன்றைய தினம் அளவில்லாத நன்மைகள் கிடைக்க சிவபெருமானை கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடுவது, வீட்டில் சிலை வைத்திருப்பவர்கள் எப்படி வழிபடுவது, சிலை இல்லாதவர்கள் எப்படி வழிபடுவது பார்க்கலாம். அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. பௌர்ணமி திதி நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:43 தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:27 முடிவடைகிறது. அன்னாபிஷேகம் தோன்றியதற்கு நம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள 2 வரலாறுகள். ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பிடப்படும் அனைத்து 27 நட்சத்திரங்களும் சந்திரனின் மனைவியராவர். அதில் ரோகிணி நட்சத்திரத்துடன் மட்டும் பெரிய அளவில் நாட்டமில்லாமல் இருந்தார் சந்திரன். இதனை தன் தந்தையிடம் ரோகிணி கூறினார். ரோகிணியுடைய தந்தை தக்ஷன் உன் உடல் தேயட்டும் என சந்திரனுக்கு சாபமிட்டார். அப்போது முதல் சந்திரன் தன்னுடைய ஒவ்வொரு கலையையும் இழக்க தொடங்கி பொலிவிழந்தார். பின்னர் சந்திரன் தன் தவறை உணர்ந்து திங்களூரில் உள்ள கைலாசநாதரை தன் சாபம் தீர்க்க வணங்கினார். சந்திரனின் 16 கலைகளில் 3 கலைகள் மட்டுமே மீதமிருந்த நிலையில் சிவபெருமான் சந்திரனின் வேண்டுதலை ஏற்று அவருக்கு அருள் புரிந்தார். அந்த 3ஆம் பிறையை தன் தலையில் சூடினார் சிவபெருமான். சிவபெருமான் சந்திரனிடம், இருப்பினும் உன் சாபம் முழுமையாக நீங்காது. உன் பொழிவு முழுமையாக தேய்ந்து மறைந்து பின்னர் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என கூறினார். என்னை சரணடைந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் என அருளினார். அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி மிக விசேஷமாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகமாக அனுசரிக்கப்படுகின்றது என்ற ஆன்மீக தகவல் சொல்கின்றது. அதேபோல அறிவியலும் பூமிக்கு அருகே சந்திரன் வருவதால் இது மிக பிரகாசமாக தனது ஒளியை பூமிக்கு வீசுவதை வானவியல் அறிவியல் தெரிவிக்கின்றது. இது ஒரு வரலாறு.